அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்முறையும் ஒரு சிலேடை பாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இப்பாடலும் முன்பு திருடனையும் செருப்பையும் ஒப்பிட்டு எழுதிய பாடலொன்று, அதாவது நெல்லை நகரில் வாழ்ந்த சரம கவிராயனால் எழுதப்பட்ட பாடல். அதே கவிஞரால் எழுதப்பட்ட இன்னும் ஒரு சிலேடை பாடல் தான் இது. மேனியெல்லாம் கண்ணூரலால் வேள் விரும்பும் தன்மையினால் ஆன பசும் தோகையினால் ஆடலினால் மீனவன் நேர் மானபரா நெல்லை நகர் வாழுமுத்து சாமி மன்னா கானமயில் ஒப்பாம் கரும்பு. அதாவது இந்த பாடலிலே கவிஞர் அதாவது கரும்பையும் மயிலையும் ஒப்பிடுகின்றார். மேனியெல்லாம் கண்ணூரலால், அதாவது மயிலுடைய தோகையிலே உங்களுக்கு தெரியும் பல கண்கள் போன்ற அமைப்பு அங்கே இருக்கின்றது. அதை போலவே கரும்பு அந்த ஒவ்வொரு கணுவாக இருக்கும், அதாவது வரிகள் போல அமைந்திருக்கும். அதாவது அவற்றை கணு என்று கூறுவார்கள், அதனால் கண்ணுரலால் என்று கூறுகின்றார். மேனியெல்லாம் கண்ணுரலால் வேள் விரும்பும் தன்மையினால், அதாவது இந்த வேள் என்பது மயிலை, அதாவது கருவேள் என அழைக்கப்படுகின்ற திரு முருகன் தனது வாகனமாக கொண்டார். அதை போலவே செவ்வேள் என அழைக்கப்படுகின்ற மன்மதன் தன்னுடைய வில்லாக கரும்பை கொண்டார். எனவே மேனியெல்லாம் கண்ணூரலால் வேள் விரும்பும் தன்மையினால், இரண்டு வேள்களும் விரும்புகின்ற தன்மையினால் ஆன பசுந்தோகையினால் ஆடலினால், அதாவது மயில் மலைமுகத்தை கண்டால் ஆனந்தத்தில் தோகை விரித்து ஆடும். அதே போலவே காற்றிலே அந்த கரும்பினுடைய அந்த இலைகள் எல்லாம் ஒரு தோகையைப் போல ஆடும். ஆடலினால் மீனவன் நேர் மாலபரா நெல்லை நகர் வாழுமுத்து சாமி மன்னா கானமயில் ஒப்பாம் கரும்பு என்று இந்த கவிஞர் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு கூறுகின்றார். இதுவும் ஒரு அழகான பாடல். எனவே இதை நான் இம்முறை இந்த பாடலுடன் முடித்துக்கொண்டு அடுத்த முறை மீண்டும் ஒரு சிலேடை பாடலுடன் இந்த இலக்கிய இன்பம் பகுதியிலே உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.